வணக்கம். நம்ம தேர்தலை பத்தி பேசும்போது பெரும்பாலும் அரசியல் ஆரவாரத்தையும் புள்ளி விவரங்களையும் பத்தி தான் பேசுறோம். ஆனா அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் மக்களுக்கும் அவங்களோட பிரதிநிதிகளுக்கும் இடையேயான ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம். இன்னைக்கு நாம ஒட்டன்சத்திரம் தொகுதியில இருக்கிற தரவுகளை வச்சு அந்த ஒப்பந்தத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் தேர்தல் முடிவுகளை அலசுறது மட்டும் இல்ல, இது ஒரு நல்லாட்சிக்கான செயல் திட்டத்தை உருவாக்குறது. சரி, நாம எப்படி இத பார்க்க போறோம்? முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் 2021 தேர்தல்ல மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பாப்போம். அதுக்கு காரணமான மாற்றங்கள் என்னன்னு ஆழமா ஆராய்வோம். இதையெல்லாம் வச்சு ஒரு நல்லாட்சிக்கான செயல் திட்டத்தை உருவாக்கி கடைசியா ஒட்டன்சத்திரத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட முடிப்போம். வாங்க உள்ள போலாம். எந்த ஒரு தொகுதியோட கதையும் புரிஞ்சுக்கணும்னா அதோட மண்ணில இருந்து அங்க வாழ்ற மக்கள் கிட்ட இருந்து தான் நாம ஆரம்பிக்கணும். ஒட்டன்சத்திரத்தோட அரசியலையும் பொருளாதாரத்தையும் புரிஞ்சுக்க அங்க இருக்கிற நிஜமான நிலவரம் என்னன்னு முதல்ல பாப்போம். இங்க பாருங்க, இதுதான் ஒட்டன்சத்திரம். தமிழ்நாட்டு வரைபடத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு இடம் இல்ல. இதுக்குன்னு ஒரு தனி அடையாளம், ஒரு கலாச்சாரம், ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. ஒரு மக்கள் சமூகம் இங்க வாழுது. முதல்ல அதோட இதய துடிப்பை நாம கேட்கணும். இந்த எண்ணையை 8 கவனிங்க. 83.5% கிராமப்புற மக்கள். இது வெறும் நம்பர் இல்ல, இதுதான் இந்த தொகுதியோட ஜீவநாடி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொகுதியோட தலையெழுத்தே விவசாயத்தோடையும் கிராமப்புற மக்களோட அன்றாட தேவைகளோடையும் பிணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 74%. யோசிச்சு பாருங்க, தாலுகாவில் வேலை செய்யறவங்கள முக்காவாசி பேர் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா அவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் விவசாயத்தை சார்ந்து இருக்குன்னு தான். பருவமழை, விளைபொருளுக்கு கிடைக்கிற விலை, தண்ணி வசதி, இதெல்லாம் தான் ஒவ்வொரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் முடிவு பண்ணுது. அதனாலேயே இங்க ஒருவித பொருளாதார நிலையற்ற தன்மை இருந்துட்டே இருக்கு. இப்போ தொகுதியோட சமூக அமைப்பை பார்ப்போம். இதுதான் இங்க அரசியலோட அஸ்திவாரம். கொங்கு வெள்ளட கவுண்டர்கள் கிட்டத்தட்ட 52%, பட்டியல் சாதியினர் 20%, தேவேந்திர குல வேளாளர்கள் 14%, அப்புறம் இஸ்லாமியர்கள் 6% இருக்காங்க. நாம இதை பார்க்கறது பிரிவினைக்காக இல்ல, ரொம்ப முக்கியமா எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு வளர்ச்சியை எப்படி உருவாக்குறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனிப்பட்ட தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. இங்கதான் தொகுதியோட மைய பிரச்சனையே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ரோடு, டவுன்ல தண்ணி வசதின்னு கண்ணுக்கு தெரியற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கிராமப்புறங்களுக்கு தண்ணி கொண்டு வர திட்டங்கள் தாமதமாகுது. உள்ளூர்ல இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க தொழிற்சாலைகள் இல்ல. இப்படி ஒரு ஆழமான பொருளாதார வாய்ப்புக்கான ஏக்கம் மக்கள் கிட்ட இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் அடிப்படை வசதிகளை தாண்டி நிலையான வருமானம், நல்ல எதிர்காலம்னு அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப நாம 2021 தேர்தல் முடிவுகளுக்கு வருவோம். இதை வெறும் நம்பர்ஸா பார்க்காதீங்க. இது வாக்காளர்கள் அவங்க பிரதிநிதி கிட்ட பேசின ஒரு மௌன மொழி மாதிரி. மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னு நாம கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். 2014 என்ன நிலவரம்? அப்போ திமுக 64.26% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இது ஒரு ரொம்ப வலுவான ஆதரவு. ஆனா 5 வருஷத்துல 2021 என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஓட்டு சதவீதம் 54.90% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% சரிவு. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, இது அரசியல் களம் மாறிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த வரைபடத்தை பாருங்க, கதை இன்னும் தெளிவா புரியும். திமுகவுக்கு 9.36% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் அதிமுகவுக்கு 11% வாக்குகள் கூடியிருக்கு. ரெண்டு கட்சிக்கும் இடையான வித்தியாசம் ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது. இது ஒரு தெளிவான எச்சரிக்கை மணி. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கவனிக்கணும். கிட்டத்தட்ட 41,000 பேர் பதிவு செஞ்ச வாக்காளர்கள் 2021 ஓட்டு போடல. அவங்க ஏன் ஓட்டு போடல? இந்த மௌனத்தை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது ஒரு மறைமுகமான சக்தி. அடுத்த தேர்தல்ல ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்ற சக்தியா கூட இந்த மௌனம் மாறலாம். இங்க நாம பாக்குற இந்த தரவுகளுக்கு பின்னால ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழவும் சரியான தகவல்களோட முடிவெடுக்கவும் உரிமை இருக்கு. அதனால பொதுவெளியில நடக்கிற விவாதங்கள் உண்மையை சொல்றதா, பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். மக்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறத விட அவங்களுக்கு தெளிவை கொடுக்கறதா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இந்த எண்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இங்க நாம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேச போறதில்ல. இந்த மாற்றங்களுக்கு காரணமான சிஸ்டம் எப்படி வேலை செய்துன்னு தான் பார்க்க போறோம். இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட பலம் என்ன? 6 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கார். மக்கள் மத்தியில தனிப்பட்ட முறையில ஒரு நம்பிக்கை இருக்கு. வலுவான சமூக ஆதரவு, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கார். இதெல்லாம் அவரோட பலம். ஆனா பலவீனங்களும் இருக்கு. ஓட்டு சதவீதத்துல பெரிய சரிவு, மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டதால வர நலத்திட்ட சோர்வு, அப்புறம் தொகுதியை மாத்தக்கூடிய பெரிய திட்டங்கள்ல தாமதம்.
இங்க என்ன நடக்குதுன்னா, நேற்றைய சாதனைகளுக்கும் நாளைய எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்குது. மக்களோட முக்கிய குறைகள் என்னென்னன்னு இந்த அட்டவணை தெளிவா காட்டுது. முதல்ல, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், முக்கியமா தண்ணி, ரயில்வே திட்டங்கள். இது தினம் மக்கள் நம்பிக்கையை குறைக்குது. ரெண்டாவது, உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்ல. இது இளைஞர்கள் மனசுல ஒரு பதட்டத்தை உருவாக்குது. மூணாவது, அரசு நலத்திட்டங்கள் சரியா போய் சேராதது. இது அவங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன பிரச்சனைகளை உருவாக்குது. இதெல்லாம் தான் மக்களோட மனசுல இருக்கிற பெரிய கவலைகள். இத நாம ஆட்சியின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆட்சி 1.0னா என்ன? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணி, ரோடு, கரண்ட் இதெல்லாம் கொடுக்கறது. இதுல இப்போ இருக்கிற நிர்வாகம் நல்லாவே செஞ்சிருக்கு. ஆனா மக்கள் இப்போ ஆட்சி 2.0வை எதிர்பார்க்கறாங்க. அது என்னன்னா, நிலையான வேலை, நீடித்த வருமானம் மாதிரியான பெரிய பலன்களை எதிர்பார்க்கறாங்க. ஒட்டன்சத்திரம் இப்போ இந்த 2 கட்டத்துக்கும் நடுவுல ஒரு முக்கியமான திருப்புமுனையில நிக்குது. சரி, பிரச்சனைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப தீர்வுக்கு வருவோம். இது சும்மா ஒரு பரிந்துரை இல்ல. நாம பார்த்த தரவுகளோட அடிப்படையில அளவிடக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான செயல் திட்டம். இந்த திட்டத்துக்கு 3 முக்கிய தூண்கள் இருக்கு. 1, தண்ணி. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் 630 கோடி முதலீடு 2 வருஷத்துல முடிக்கணும். பலன், வருஷம் முழுக்க விவசாயத்துக்கு தண்ணி. 2வது, வேலைவாய்ப்பு. ஒரு வேளாண் துளிர்பூங்கா 200 கோடி முதலீடு 3 வருஷத்துல 5000 பேருக்கு உள்ளூர்ல வேலை. 3வது, உள்கட்டமைப்பு. கிராமப்புற சாலைகள் 150 கோடி முதலீடு 2 வருஷத்துல சரக்கு போக்குவரத்து 30% வேகமாகும். பாருங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவு, எவ்வளவு காலம், என்ன பலன்னு தெளிவா இருக்கு. இதுதான் மக்கள்கிட்ட நம்பிக்கையை உருவாக்கும். ஆனா பெரிய திட்டங்கள் மட்டும் பத்தாது. நம்பிக்கைங்கிறது தினமும் நடக்கிற சின்ன விஷயங்கள்ல தான் உருவாகுது. ரேஷன் பொருட்கள், பென்ஷன் பணம், இது எல்லாமே 100% சரியா தகுதியானவங்களுக்கு போய் சேரணும். மக்கள் குறைகளை சொல்ல, அதுக்கு தீர்வு காண ஒரு முறையான அமைப்பு வேணும். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு புகாருக்கும் இத்தனை நாளுக்குள்ள தீர்வு கிடைக்கும்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். நம்ம குரல் கேட்கப்படுதுங்கிற உணர்வு தான் நம்பிக்கையோட உண்மையான அஸ்திவாரம். சரி, இந்த திட்டத்தை எல்லாம் வெறும் பேப்பர்ல இருந்து நிஜத்துல மக்கள் முன்னேற்றமா எப்படி மாத்துறதுன்னு பாப்போம். இது வெறும் பிளான் இல்ல, இது ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த திட்டங்களை நாம செயல்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். அதுதான் அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகம். நாம கொண்டு வர்ற ஒவ்வொரு தீர்வும் சமுதாயத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா சேர்த்து உயர்த்தணும். அதே நேரத்துல ஒவ்வொரு தனிநபரோட தனி உரிமையும் அவங்களோட சம்மதத்தையும் நாம மதிக்கணும். இது நம்ம நாட்டு சட்டத்தோட ஒரு முக்கியமான நெறிமுறை. ஆக, ஒட்டன்சத்திரத்தோட தலைவை இப்போ ஒரு முக்கியமான சந்திப்புல நிக்குது. 2 பாதை அவங்க முன்னாடி இருக்கு. ஒரு பாதை தேக்க நிலைக்கு கொண்டு போகும். அந்த 9% ஓட்டு சரிவை கண்டுக்காம இருக்கிறது, தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை இன்னும் அதிகமாக்குறது, ஓட்டு போடாத அந்த 41,000 பேரோட நம்பிக்கையை மொத்தமா இழக்கிறது. இன்னொரு பாதை வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. தரவுகளை வச்சு முடிவெடுக்கிற ஒரு புதிய ஆட்சி முறைக்கு மாறுறது, வெறும் நலத்திட்டங்கள்ங்கிற நிலையில இருந்து செல்வத்தை உருவாக்குற நிலைக்கு மக்களை கூட்டிட்டு போறது, அளவிடக்கூடிய ஒரு திட்டத்தின் மேல எதிர்காலத்தை கட்டுறது. அதனால இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்பிக்கையோட உண்மையான லாபம், அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? அது வெறும் தேர்தல் வெற்றி மட்டும் இல்ல, அது ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதோட ஸ்திரத்தன்மை, அதோட நீடித்த செழிப்பு. நீங்க மக்களை மையப்படுத்தி ஒரு தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,